காலையில் சாப்பிட்டீங்களா பூரி? ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு சாரி. இந்த குக்கு வித் கோமாளி ஷோவுக்கு யாரோ புதுசாக வராங்க, அது ஜட்ஜாக வராங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் கொடுத்து போட்டாங்க. சிம்பாலிக்காக அப்போவே சொல்லியிருக்காங்க, மண்டை மேலே கொண்டை, அந்த கொண்டை மேலே ஒரு ரோஜான்னு. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. ஆனால் வாழ்க்கை கேட்டாங்க. வாழ்க்கை என்ன வாழைக்காயா உடனே வெட்டி கொடுக்கறதுக்கு? இதில் வாழ்க்கை கொடுக்கலன்னு வழக்க போடுற உன் கூட சேர்ந்து வாழ ஒரு பிள்ளைய கொடுத்தேன், அது பத்தாதா? இந்த கோமாளிகளா கேஸ் போடும்போது நாங்கள் மட்டும் என்ன ஏமாலியா? ஏதோ ஒர்க்குக்கு நடுவில் ஓபி அடிக்கும்போது ஒரு ஹாபிக்காக ஒரு பேபி கொடுத்தேன். அதை வச்சு நீ என்னடானா என் மேலேயே கேஸாக போட்டு தள்ளுற. என்னை பார்த்தா சாதம் வடிக்கிற சட்டி மாதிரி இருக்கா? நான் மாதம் பட்டி. எங்களுக்கெல்லாம் உரிமை யாருக்கு இருக்கு? எது யாருக்கு இருக்கா? யாருப்பா அந்த கிறுக்கு சொல்லுங்கப்பா. புதுசா வராங்க ஜட்ஜி, அவங்களுக்கு தான். அப்பாடா புதுசாக வராங்களா? ஆமாப்பா, ஒரே பழசங்களா இருக்குது. ஒருத்தருக்கு நடக்க முடியலை, இன்னொருத்தர் திருவள்ளுவர் சிலை மாதிரியே இருக்காரு. இது ஒன்று தான் உருப்படின்னு நினச்சா அதுவும் ஏதோ லவ்ஸ் பண்ணி ரவுஸ் பண்ணி வீணாக போயிடுச்சு. நல்லா இருந்த பட்டு சாரை வேற டிவி தட்டி தூக்கிடுச்சு. புதுசாக வர்றதாவது கொஞ்சம் உருப்படியாக அனுப்புங்க. என்னடா ஏதோ புது ஜட்ஜுன்னு சொன்னீங்க? இதை பார்த்தா பழைய பாத்திரத்தை புளி வச்சு விளக்கி வச்ச மாதிரிலாம் இருக்குது. அவங்க ஹாயின்னதும் காலம் போன காலத்தில் கண்ணு தெரியாத தாத்தாவெல்லாம் கண்ணாடியை விளக்கிட்டு எப்படி பார்க்குதுங்க பாருங்க. சே விஜய் டிவி, தூக்க வேண்டிய ஜட்ஜெல்லாம் தூக்காமல் வச்சுட்டு பார்க்க வேண்டிய ஜட்ஜெல்லாம் தூக்கிட்டு பார்க்க முடியாமல் பண்ணிட்டீங்களாடா அந்த ஷோவை. பார்ப்போம் இந்த ரோஜா வந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு. அந்த சூசை குர்ரி அப்படின்னு சொல்லி ஓசியில் சூசை பிடிங்கிட்டு போகிறாங்க. எதுக்கு? எல்லாரையும் சமைக்க வச்ச நீங்க சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்குமா? அதுக்கு ஏங்க உங்கள் வாய் பல்செட்டை கழட்டின பாட்டி மாரி போயிடுச்சு. அவ்வளோ அக்கறையாக இருந்தால் ஜூஸை காசை கொடுத்து வாங்கணும். அதுவே பிடிங்கிட்டு வந்த ஜூஸு, அதை பிடிங்கிட்டு வந்து இவர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்க. அங்கே தான் நிற்கிறீங்க. யாருக்காக இல்லை மேடம், உங்களுக்காக மட்டும்தான் மேடம். சார் தாமு சார், நீங்கள் ஒரு தாத்தான்றதை மறந்துட்டீங்க பாருங்க. அந்த ஆத்தாவை பார்த்தோன்னே தாத்தாவுக்கு ஜொல்ல பார்த்தீங்களா? தெச்சே லொல்ல பார்த்தீங்களா? தேங்க்யூ சார். எது டாப் நாச்சா? ரோஸ் கொடுத்த ஜூஸுக்கா இல்லை ஜூஸ் கொடுத்த ரோஸுக்கா? என்ன தாமு இப்படி இறங்கிட்டீங்க? நம்ம மேடம், நம்ம ஷோ, நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆமாம், அவங்க 2 வயசு பாப்பா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். தாமு தாத்தாக்கு குசும்பை பார்த்தீங்களா? ஒருவேளை பக்கத்தில் மாதம்பட்டி இருக்காரு, அவர்கிட்ட இருந்து பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறாரோ? கோச்சிக்காதீங்க மாதம்பட்டி, சும்மா ஒரு ஃபன். அங்கே என்ன மாதம்பட்டி கையை பிடிச்சி அமுக்கிறாரு? உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்றாரோ? இந்த ஷோவோட ஃபார்மேட் புதுசு, ஜட்ஜ் நானும் புதுசு. ஜட்ஜு பதவி புதுசு, ஆனால் ஜட்ஜு பழசு தான். ஷோவில் என்ன ஃபார்மேட் சேஞ்சுனா, விஜய் டிவிலே வேலை வெட்டி இல்லாத சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஜோடியாக கூப்பிட்டு வந்து உங்களுக்கு சமைக்கவே தெரிலனாலும் பரவாயில்லன்னு சமைக்க வச்சு பார்க்குறவங்கள கோமாளி ஆகிறது தான் புது ஃபார்மேட். இதில் ஆறுதலான 2 விஷயம் இருக்குது. அது என்னன்னா, அறந்தாங்கி நிஷா கப்பல் சூப்பராக இருக்கும், அதை விட பெஸ்ட்டாக ப்ரோ இதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் திண்டாட்டம் தான். நம்ம கானா வினோத் வராருங்க, அவரோட கமெண்ட்ரி பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக சீரியல் பார்க்கலாம். இந்த ஜோடி தான் யாருன்றது தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கூட்டணி புது கூட்டணி. கூட்டணியெல்லாம் இருக்கட்டும், இந்த ஷோவையாவது நேர்மையாக காட்டுனி. ஏதாவது விஜய் டிவியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஃப்ராட் பண்ணாமல் இருந்தால் சரி தான். வித் கோமாளி டபுள் ட்ரபிள் கப்புள் கேம் ஷோ. ஷோவை இன்னும் சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு சோயா கோமாளியாக வராங்கப்பா. அது ஒன்று தான் சந்தோஷமான செய்தி இப்போதைக்கு. ஏதாவது புது பீஸா வரும்னு பார்த்தா பழைய ரோஸா தான் வந்திருக்குது. பரவாயில்ல, நமக்கு கோமாளிங்க பண்ணுற பண்ணு தானே முக்கியம். இந்த புது ஜட்ஜ் வந்தது உங்களுக்குலாம் ஹாப்பியான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. இன்னமும் நம்ம சேனல் பார்க்குற அந்த 4 பேருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.